எனக்கு என்னமோ தப்பா படுதுமா. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ எதுக்கும் அயலிக்கிட்டையும் சிவா கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஏன்னா அவங்க செழியனுக்கு முன்னாடியே இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க. நீ வேணா சொன்ன வாக்க காப்பாத்துறதுக்காக அவங்கள இந்த வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த நோக்கம் வேற ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அவ்வளவுதானா சித்தி? இல்ல வேற ஏதாவது இருக்கா? சித்தி, அவங்கள பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தியும் அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்கள பத்தி எல்லாம் நினைச்சு நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். ஓகே? அப்படியே அவங்களால ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட அத நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு நான் எந்த ப்ராப்ளமும் வரவிட மாட்டேன். ஆபீஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதான் கபிலன் சீக்கிரமாவே போயிட்டானா? நானும் இப்போ உடனே போயாகணும். பாவைய வேற ஸ்கூல்ல டிராப் பண்ணணும். சிவா, நீயே கொஞ்சம் பாவைய கூட்டிட்டு போயிடுறியா? சரி அக்கா, எனக்கும் அயலிக்கும் ஒரு வேலை இருக்கு. அதனால நாங்க ஸ்கூலுக்கே லேட்டா தான் போவோம். அப்படியா சிவா? இவளை வேற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயாகணும். இவளை யார் கூட அனுப்புறது? நான் வேணா கூட்டிட்டு போறேன். இல்ல வேண்டாக்கா. அக்கா, நானே பாவை கூட்டு போயிடுறேன். ஏய் சிவா, இப்பதான் உனக்கு ஏதோ வேலை இருக்கு, ஸ்கூலுக்கு போறதுக்கே லேட் ஆகும்னு சொன்ன. வேலை இருக்குக்கா, ஆனா பரவாயில்ல. நான் பாவையை ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அப்புறம் கூட போய்க்கிறேன். இப்பதான் பாவை அந்த ரவுடிங்கிட்ட இருந்து மீண்டும் வந்திருக்கா. எப்ப என்ன நடக்கும், யாரு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. ஸோ எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? அதனால தான் சொல்றேன், நானே பாவையை டிராப் பண்ணிடுறேன். டேய், இப்போ நீ என்னடா சொல்ல வர்ற? நான் பாவையை கூட்டிட்டு போனா பிரச்சனை வரும்னு சொல்றியா நீ? நான் அப்படிலாம் சொல்லலையே. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதான் நானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஏ, இதுக்கு முன்னாடி இவர் பாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனதே இல்லையா? நேத்து வந்துட்டு என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. அத்தை, இப்போ எதுக்கு டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? சிவா ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லலையே. இத பாருமா, அவ என்ன முன்னாடி நிக்க வச்சுட்டு இப்படி சொல்றது தப்பு. எங்கம்மா இருக்க? இங்கதான் சிவா இருக்கேன். இங்க பாரு. அம்மா, அம்மா, நீங்க தானம்மா அது? ஆமா சிவா, நான் தான். பக்கத்துல வா. அம்மா, அம்மா, என்னால நம்ப முடியலம்மா. அம்மா, 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 எங்கம்மா போயிட்ட? அம்மா, 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 உன்னை பேசுறது கேக்குதா? அம்மா, 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 அம்மா. நீங்க அம்மாவை பத்தியே நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அதான் அம்மா கனவுல வந்திருக்காங்க. இத்தனை வருஷமா வராதவங்க இன்னைக்கு மட்டும் ஏன் இல்லையே என் கனவுல வரணும்? அப்ப ஏதாச்சும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல? சிவா, கனவுக்கெல்லாம் காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. அதுவும் அம்மா வந்திருக்காங்க, என்ன காரணம் சொல்ல முடியும்? இதெல்லாம் நார்மலா எல்லாருக்கும் வர்றதுதான். நீங்க எதுவும் நினைக்காம தூங்குங்க. நம்ம நாளைக்கு போய்
அம்மாவுக்கு திதி கொடுத்துட்டு வரலாம். இல்ல ஐலி, கண்டிப்பா அம்மா என்கிட்ட ஏதோ சொல்லதான் வந்திருக்காங்க. சத்தியமா எனக்கு அப்படிதான் தோணுது. இல்லனா திடீர்னு நம்ம இப்படிலாம் வர மாட்டாங்க. சரி, வந்தவங்க ஏன் எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க? நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ரீசன் இருந்தா அத சொல்லிருக்கணும்ல. நேரா சொல்லலனாலும் வேற ஏதாச்சும் வழியில சொல்லிருக்கலாம்ல. அப்படி ஏதாவது இருக்கா? தெரியல. அப்புறம் என்ன, நீங்களாம் ஏதாவது நினைச்சு குழப்பிக்காதீங்க. ஐலி, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒருவேளை அது கூட அம்மா வந்துட்டு போனதுக்கு ரீசனா இருக்கலாம்ல. என்ன? இத்தனை வருஷமா என் கனவுல வராதவங்க இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. நானும் இத்தனை வருஷமா வேற இடத்துல இருந்தேன். ஆனா இப்போ இந்த வீட்ல, என் அப்பா இருக்கிற வீட்ல தான் நானும் இருக்கேன். ஒருவேளை அம்மா வந்ததுக்கு இதான் காரணமா இருக்குமோ? அப்புறம் ஏன் அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லல? அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாம யோசிச்சேன். அதுக்கப்புறமா தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். என் சின்ன வயசுல இருந்து என்னோட ஒரே லட்சியம் உங்களை பார்க்கணுங்கிறது மட்டும்தான். ஆனா அப்படி பார்த்ததுக்கு அப்புறமும் என்னால உரிமையோட உங்களை அப்பான்னு கூப்பிட முடியல. நீங்க என்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அதையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப முதல் முறையா நான் உங்ககிட்ட இந்த உதவியை கேட்கிறேன். நீங்க தயவு செஞ்சு இந்த உதவிய மறுக்காம செய்யணும். உங்க கையால திதி கொடுத்தா அம்மாவோட ஆத்மா நிம்மதியா சாந்தி அடையும். நான் அப்படிதான் நம்புறேன். நீங்க இல்லாம உங்களை பார்க்க முடியாம அம்மா நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. வாழும்போதுதான் அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு போனாங்க. அட்லீஸ்ட் இப்பவாது உங்களால அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமே. நான் வரேன் சிவா. சங்கரிக்கு என் கையால திதி கொடுக்கறேன்பா. இதனால அவ நிம்மதியா இருப்பாளான்னு தெரியாது. ஆனா இப்போதைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு இது ஒண்ணு மட்டும்தான் பிராயச்சித்தம் தேடுற ஒரே வழி. நீ போய் நிம்மதியா தூங்கு. நான் கண்டிப்பா வரேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. தேங்க்ஸ். சரி.